இவர்களை மாற்றி நம்முடைய தமிழீழ பாவேந்தர் ஆசி ஆனந்தன் அவர்கள் சில நிமிடங்கள் சில நல்லுரைகளை வழங்குவார்கள். அமைந்திருந்து கேட்கும்படி நான் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டேன். தமிழறிஞர் கல்லூரி அவர்களே, தமிழ்மாறன் அவர்களே, என்னுடைய இனிய நண்பர் தேவி செல்லப்பா அவர்களே, நண்பர் தமிழேசி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தலைவி என்ற இடத்தில் நீட்டிருக்கின்ற என் நண்புக்குரிய தம்பி நக்சேகன் அவர்களே, தங்கை தமிழிசை அவர்களே, உதவி இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை உரைக்க தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நிகழ்கின்ற இந்த திருமணத்தில் தமிழகத்தின் சார்பில் மாணவர்களை வாழ்த்து சொன்னாலே நற்சேவன் அவர்கள் தமிழீழ விடுதலை போரோடு தொடர்புடையவர். தூரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு ஈழ விடுதலை போரில் களத்தில் இருக்கின்ற புலிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறவர், இருந்தவர், எங்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவர். அவரை திருமணம் காண்கின்ற இந்த நாளில் வாழ்த்துவதில், அவருடைய துணைவியாரோடு சேர்ந்து அவரை வாழ்த்துவதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு தமிழ் மேடை. இந்த மேடையில் மரமலையடிகள், பாபாளர் அவர்கள், இங்கு இருக்கின்ற தமிழ்கடல் பெருந்தனார் அவர்கள் ஊட்டி வளர்த்த தமிழுணர்வு தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறது என்பதை கூட என்னால் பார்க்க முடிகிறது. மணமகளின் தந்தையார் தமிழ் மணி என்று சொன்னார்கள். இந்த மேடையில் பேச வந்திருக்கின்ற தமிழ் மாறன் என்று சொன்னார்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்கள் தமிழ் ஏந்தி என்று சொன்னார்கள். இன்று மணமகளாக வீட்டிருக்கின்ற தங்கை தமிழ் இசை என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் என்று பெயர் கொண்டுள்ளவர்களுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு தலைவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவதை உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் இனத்தில் ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலை. நம்முடைய உடலில் ஒரு சோர்வு ஏற்பட்டால் நமக்கு அது புரிகிறது. ஆனால் நம்முடைய மண்ணில் ஒரு சோர்வு ஏற்பட்டால் அது நமக்கு புரியவில்லை. அதை நாம் புரிந்து கொள்வது எப்போது என்பதைத்தான் இந்த மணமேடையில் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய பழைய தமிழகத்தில் 2 வார்த்தைகள், ஒன்று காதல், ஒன்று வீரம். காலமாக சங்க காலத்திலிருந்து இதுதான் நிலை. ஆனால் இன்று தமிழ் மண்ணில் காதல் இருக்கிற அளவு வீரம் இல்லை. வீரத்தை தேட வேண்டியிருக்கிறது. நான் இன்பத்தோடு வீரத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். என்று இந்த மண்ணில் எங்கு பார்த்தாலும் காதல் பற்றிய செய்திகள், காதலை பற்றிய செய்தியை போட்டால்தான் நாளேடு, வாரேடு, திங்களேடு விற்பனையாகும் என்ற நிலை. நாளேடுகளில் பார்க்கிறீர்கள், ஞாயிறு மலரில் பார்க்கிறீர்கள், திங்களிதழில் பார்க்கிறீர்கள். திரைப்பட காட்சிகளை பற்றி அவன் மதிப்பாய்வு செய்கிற பொழுதோ அல்லது செய்திகள் வெளியிடுகிற பொழுதோ ஒரு சத்யராஜ் பக்கத்தில் ஒரு சுகன்யாவுடைய படம் வருகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், செய்தி ஏடுகளில் பார்க்கிறீர்கள். அதற்குள்ளே அவன் சுருங்கி போகிறானே, அதற்குள்ளே அவன் அடங்கி போகிறானே, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலும் தமிழர், பெருமையோடு வாழ்ந்தவர், வீரம் மிக்கவர், அவன் ஏன் சுருங்கி போகிறான், அவன் ஏன் அடங்கி போகிறான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உங்களுடைய மண்ணில் செய்தி ஏடுகளை புரட்டினால் காதலுக்காக ஒரு விடுதியில் தங்கியிருந்த பொழுது ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தி அன்றாடம் செய்திகளில் வருகிறது. நீங்கள் காதலுக்காக நஞ்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய மண்ணில் வீரத்துக்காக நஞ்சு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
நிலை தமிழினத்துக்கு வந்தாக வேண்டும். மொத்தமான தமிழினத்துக்கு வந்தாக வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள தமிழினத்துக்கு வந்தாக வேண்டும். தமிழர் எவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறார். இவன் ஏன் வளைந்து போனான் எனக்கு தெரியவில்லை. நம்முடைய எழுத்தாளர்கள் பழைய காலத்தில் புலவர்கள் எழுதிய எழுத்துக்களை கூட சில எழுத்துக்கள் எப்படி அமைந்திருக்கின்றன. 5 வளையாதது 50 வளையுமான் எழுதினான். ஏன் இவன் 5 நிகழாதது 50 நிகழுமான் எழுதியிருக்கலாம் தானே. இவன் 5 வளையுமா 60 வளையுமா என்று கணக்கு போட்டு இந்த இனத்தை வளைத்து விட்டான். போல் வளை என்று எழுதினான். வளைந்தே போனான். அடிமைத்தனம், அடுத்தவனுக்கு கீழே வாழ்கிற, கைகட்டி வாழ்கிற வாழ்க்கை, ஒடுங்கி வாழ்கிற வாழ்க்கை, இதையே தமிழன் பழகிவிட்டான். மன்னராட்சியை எதிர்த்தோம், ஒழித்தோம், முடிவு கட்டினோம் என்று நாம் பெருமை பேசுவோமே. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கும் குழந்தையை தாய் கொஞ்சுகிற போது என் ராசாவை என்றுதான் கொஞ்சுகிறார். இன்னும் ராசாவின் நினைவு போகவில்லை. படத்தில் பார்ப்பதனால் என் ராசாவை என்று எழுதுகிறார். அவர் ராசா என்ற சொல்லையே இன்னும் தூக்கியது நம்மால் முடியவில்லை. அடிமை உணர்ச்சி இன்னும் போகவில்லை. அண்மையில் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல், எஜமான் காலடி மண்ணெடுத்து நெற்றியிலே பொட்டு வைத்தேன் என்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு வேறு யாருடைய காலடி மண்ணும் கிடைக்கவில்லையா? எவ்வளவு அடிமை உணர்ச்சி! எஜமானுடைய காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் பொட்டு வைத்தேன் என்று பாடுகிறார். உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணில் எடுத்ததற்கெல்லாம் அடுத்தவனை பார்த்து சார் சார் என்று பேசுகிறீர்களே. இவ்வளவு தமிழ் வளர்ச்சிக்கு பிறகு, இவ்வளவு தமிழ் பணிக்கு பிறகு அடுத்தவனை பார்த்து நீங்கள் சார் என்று சொல்லலாமா? சார் என்பது அடிமையின் மொத்த வடிவமான ஒரு சொல் இல்லையா? நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? அவன் எஜமானாக இருந்து பெரியவனாக உனக்கு மேலே பொம்பனாக இருந்த காலத்தில், பிள்ளைக்காரன் அவனுக்கு கீழே இருந்து நீ குடும்பம் செய்த காலத்தில் அவனை பார்த்து சார் சொன்னாய். இன்றும் சார் சொல்ல என்ன தேவை? நீ ஏன் சொல்ல வேண்டும்? எடுத்தவனுக்கெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஆக இந்த அடிமை உணர்ச்சி, இந்த வீரம் பெற்ற நிலை, இந்த நிலை நம்முடைய சமுதாயம், நம்முடைய சமுதாயத்திலிருந்து, நம்முடைய மக்கள் மத்தியிலிருந்து, மக்கள் நிலையிலிருந்து மாறியாகிறது. முற்றாவது மாற்றப்பட்டாக வேண்டும். நம்முடைய இனத்தை ஒரு தமிழினமாக நாம் வாழ வைக்க வேண்டும். நான் இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் திரும்ப திரும்ப வீரத்தை இங்கு ஏன் வலியுறுத்துகிறேன் என்றால், நாம் அதை மறந்துவிட்டோம் என்று ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், நமக்கு அது தேவைப்படுகிறது. இவ்வளவு பாடுபட்டு மிகப்பெரிய பணி, தமிழ் பணி செய்கிறார்களே, அந்த தமிழ் பணியால் நாம் மிகுந்த நன்மை பெறுகிறோம், வளர்கிறோம். அதுதான் தமிழுக்கு வேர், அதுதான் உயிர். இருந்தாலும் அந்த ஒரு பணியால் மட்டும் நாம் வாழ முடியவில்லை. தமிழ் எதையும் தமிழாக்கிக்கொள், தமிழில் வை, தமிழில் பெயர் வை என்றெல்லாம் நாம் கருத்து பரப்பி மக்களிடையே எடுத்து சொல்லி, எங்களுடைய மண்ணில் கூட தமிழிடத்தில் நாங்கள் எங்களுக்கு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு கரிகாலன் என்று பெயர் வைத்தோம். தூய தமிழில் அந்த கரிகாலனை கடலில் வைத்து, நாட்டில் நடுத்தரில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறார். நாங்கள் பெயர் வைத்த பெருமைக்குரிய கரிகாலன் குணமாக எங்களுடைய மண்ணிலே விழுகிறார். தனித்தமிழை பெயர் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எங்களுடைய மண்ணில் திரும்பி வேளாளரோடு நாங்கள் அங்கு பிறந்த தமிழ் குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு கண்ணகி என்று பெயர் வைத்தோம். சிங்களவன் கண்ணகியை பதற பதற கற்பழிக்கிறான். ஆக வெறும் மொழி உணர்வு, மொழியில் நாம் கொண்ட பற்று மட்டும் நம் வாழ்வாகிவிட மாட்டார். அதற்கு மேலே இன்னும் இருக்கிறது. மொழியில் பற்று வையுங்கள், கண்ணகி என்றே பெயர் வையுங்கள், அதுதான் சரி. ஆனால் கண்ணகியை அவள் கற்புடைக்காத வாழ்க்கை வாழ நீங்கள் ஏதாவது செய்து வையுங்கள். கரிகாலனை வீரமிக்க கரிகாலனாக நிமிர்ந்து வாழ ஏதாவது பண்ணி வையுங்கள். மறந்து விடாமல் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கு வந்திருக்கின்ற இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்களிடமெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய மண்ணில், தமிழீழ மண்ணில் ஆண்களும் பெண்களும் சரி நிகராக களத்தில் நின்று போராடுகிறார்கள். அவருடைய களத்திலும் சயனைட் நஞ்சு, அவருடைய களத்திலும் சயனைட் நஞ்சு. அவர்கள் களத்தில் நின்று எதிர் கொண்டு போராடுகிறார்கள். களத்திலேயே காதலிக்கிறார்கள், களத்திலேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள். வீரத்தை இன்றி அவர்களுடைய காதல் மேலே போகவில்லை. தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ் இலக்கியத்தில் என்ன பார்க்கிறோம்? எங்காவது ஒரு பெண்ணுடைய கண்ணை கண்டால் வேலை போன்ற கண் என்று காதல் நேரத்தில் தலைவன் தலைவியை பார்த்து சொல்வான், இவள் கண் வேலை போன்றது என்று சொல்வான். சொல்லலாம், அப்போது கூட அவனுக்கு வேர்தான் நினைவுக்கு வருகிறது, வீரம்தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இன்றைக்காவது போர்க்களத்தில் நின்ற பொழுது ஒரு தமிழன் நம்முடைய வேலை பார்த்து இந்த வேல் பெண்ணுடைய கண்ணை போன்ற வேல் என்று சொல்லி இருக்கிறானா? சொல்லுவானா?
அப்படி நினைத்து பார்ப்பாங்க, அவனுக்கு வரவில்லை, வராது. வீரம் என்றால் அது வீரம். அப்படி ஒரு பெரிய மக்கள் வாழ்ந்த இனம், அப்படி ஒரு பெரிய வீர கூட்டம் வாழ்ந்த இனம். இந்த இனத்தை அந்த அளவுக்கு உயர்த்துங்கள். நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த கண்ணகியை கண்ணகியாக வாழ வைக்கின்ற அந்த கரிகாலனை கரிகாலனாக வாழ வைப்பதற்கு என்ன தேவையோ அதை செய்ய நீங்கள் முன்வாருங்கள், முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அந்த காப்பை அந்த தமிழனுக்கு கொடுங்கள். அந்த காப்பு அந்த காதல் அவனுக்கு எப்படி வரும் அதை பற்றி எண்ணி பாருங்கள், அதை பற்றி முடிவு செய்யுங்கள். பேசிய ஆளுமை தலைவர் அவர்கள் மணமக்களை வாழ்த்தினார்கள். துணையாக இருக்க வேண்டும் என்று தங்களை கபடிசையை என் பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவரே சொன்னார்கள், அதே போன்று கணவனும் துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் அதைத்தான் சொல்கிறேன். தங்கை தமிழிசையே, நீ வீராங்கனையாக இரு, எல்லா வகையிலும் வீராங்கனையாக இரு. நீ சமைத்தால் ஒரு 7 நாட்கள், ஒரு திங்களில் ஒரு குறைந்தது ஒரு திங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு திங்களில் குறைந்தது 20 நாட்கள் அவரையும் சமைக்க முடியும். இது ரொம்ப பெரிய பண்பாடு வந்துவிடாது. இது ரொம்பவும் பெருமை பிடித்து கணவனை முறையாக கவனிக்கின்ற மனைவி, மிகப்பெரிய பண்புடைய பழையகால தமிழ் மனைவி என்று சொல்லுகிற முட்டாள்தனம் நமக்கு தேவையில்லை. அவரையும் சமைக்க முடியும். தப்பி தவறி என்றாவது சினந்து உன்னோடு ஏதாவது ஒரு சிக்கலில் கொஞ்சம் மிரட்ட பார்த்தால் நீயும் மிரட்டு. இதை தவிர வழியில் இதுதான் தமிழ் வாழ்க்கை. அப்படி வீராங்கனையாக நீ வாழ். நீ வீட்டின் உள்ளேயும் வீராங்கனையாக வாழ். வீட்டுக்கு வெளியே நிகழ்கின்ற பெரிய விடுதலை போர், தமிழின உணர்வு போர், அந்த போரில் கற்றவனுக்கு உண்மையாக இல்லை என்று கேட்டு என் உரையை முடிக்கிறேன்.